தந்தாய். ஒவ்வொரு பலியிலும் உயிர் தியாகம் என்றும் செய்கின்றாய். ஒரு முறைதான் கொல்கொதாவில் உன்னையே தந்தாய். ஒவ்வொரு பலியிலும் உயிர் தியாகம் என்றும் செய்கின்றாய். ஓருயிரும் ஓருணர்வும் ஆக விளைகின்றேன். ஓருயிரும் ஓர் உணர்வும் ஆக விளைகின்றேன். ஒன்றாய் கலந்திட உள்ளம் மகிழ்வேன். எழுந்து வாராயோ, எழுந்து வாராயோ. வாரும் வாரும் இயேசுவே, எழுந்து வாரும் இயேசுவே. வாரும் வாரும் இயேசுவே, எழுந்து வாரும் இயேசுவே. ஊனியல்பின் செயல்கள் யாவருக்கும் தெளிவாய் தெரியும். அவை பரத்தமை, கெட்ட நடத்தை, காமவெறி, சிலை வழிபாடு, பில்லி சூனியம், பகைமை, சண்டை சச்சரவு, பொறாமை, சீற்றம், கட்சி மனப்பான்மை, பிரிவினை, பிளவு, அழுக்காறு, குடிவெறி, களியாட்டம் முதலியவை ஆகும். கலாத்தியர் 5:19 முதல் 21 வரை. மனிதன் பலவீனமானவன். ஆனால் இதை சொல்லி அந்த பலவீனத்திலேயே விழுந்து கிடப்பது அறிவீனம். கண், காது, மூக்கு, நாக்கு, தொடு உணர்வு என்ற ஐம்பொறி உணர்வுகளும் தன் கட்டுப்பாட்டை இழக்கும். இந்த ஐம்பொறிகளை இயக்குகின்ற அறிவும் மனமும் ஞானமும் நம்மிடமே உள்ளது என்பதை உணர வேண்டும். ஊனியல்பின் செயல்கள் பரத்தமை, கெட்ட நடத்தை, காமவெறி, சிலை வழிபாடு, பில்லி சூனியம், பகைமை, சண்டை சச்சரவு, பொறாமை, சீற்றம், கட்சி மனப்பான்மை, பிரிவினை, பிளவு, அழுக்காறு, குடிவெறி, களியாட்டம் இவை ஒரு மனிதனுக்குள் இருந்து வெளிப்படும் தவறான ஆசைகள். மனிதனை இது பாதிப்படையச் செய்கிறது. சுயநலவாதியாக வாழச் செய்கிறது. தானும் கெட்டு தன் உடன் வாழ்பவர்களையும் கெடுத்து விடுகிறது. எனவே எச்சரிக்கையோடும் கவனத்தோடும் இருக்க வேண்டும். ஊனியல்பின் இச்சைகளுக்கு மயங்கி தங்களின் வாழ்க்கையையும் தன் குடும்பம், மனைவி, பிள்ளைகள் யாவரையும் பிரியும் இழக்கும் நிலை வரக்கூடாது. எனவே இதை உணர்ந்து ஊனியல்பின் செயல்களை வெறுத்து ஆவிக்குரிய இயல்புகளை பற்றி கொண்டு வாழ வரம் வேண்டி ஜெபிப்போம். ஆமென்.